ஓகே, இப்போ என்ன? நாம பாட்டுக்கு போய் லைசன்ஸை செக் பண்ண போகிறோம். சரவணன் பாட்டுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம். அவ்வளோதானே? இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு? கிளம்புவோம். என்ன கார்த்திக் சார், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா என்ன? ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார் நீங்க. ஏன் சார் நீங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க? கமிஷனர் மேடம் எனக்கு வெளியே வேலை வச்சிருக்காங்க. நான் போய் முறவாசல் பண்ணிட்டு வந்து சார். சரி சார். போடா போ. இதோட பின்விளைவுகள் என்னங்கிறது கூடிய சீக்கிரமே உனக்கு புரியும். ஐயோ, ஓடி ஓடி உழைச்ச காலையும் கையையும் அப்பா இப்படி உட்கார வச்சுட்டானுங்களே பாவிங்க. எந்த படுபாவி இத பண்ணானோ? பச்சை பயிரை போடுறதுக்கு அவனுக்கு அந்த இடமா கிடைச்சிச்சு. என்ன பச்சை பயிரை போட்டு உழ வச்சவன அப்பா அவனோட கையும் காலும் விளங்காம போகணும். மணி மணி மணி. மாமா என்ன போ? என்னால தான் ஒரு சைடு திரும்பவே முடியல. கொஞ்சம் முன்னாடி வந்து கேட்டா தான் என்னமா? சரி சரி சரி, சொல்லு இப்ப என்ன? மணி ஒரு டீ போட்டு கொடு மணி. என்னமா மணி எப்ப பார்த்தாலும் எதையாவது திங்க கேட்டுதான். அங்கேயே அடிக்காத மணி. கையையும் திருப்ப முடியல, கழுத்தையும் திருப்ப முடியல. அதனால கொஞ்சம் டீய குடிச்சோம்னா கொஞ்சம் எதமா இருக்கும்ல, அதனால தான் கூப்பிட்ட மணி. மாமா வலிக்குதா? அதுக்குதான் மாத்திரை கொடுத்திருக்காங்களே டாக்டர், அத போட வேண்டியதானே? அங்கேயே அடிக்காத. இல்ல மணி, அந்த மாத்திரையை போடுறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்லி இருக்கிறாரு? என்ன? நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் தானே மாத்திரை போடணும்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால தான் டீ கேட்டேன். இப்ப டீ வேண்டாம், டீ கேன்சல். நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வந்துரு மணி. இரு மாமா, மெதுவா வாங்க. ஜாக்கிரதப்பா, பாத்து வாங்க. பாத்து பொறுமையா உட்காருங்க. உட்காருங்க மெதுவா. தண்ணி கொண்டு வருவாப்பா. இருமா இருமா. ஐயா, அதுக்குள்ள ஏன் கீழே இறங்கி வந்தீங்க? கொஞ்ச நேரம் ரூம்லயே படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அப்பதானே வலி இறங்கும். நல்லா சொல்லு அண்ணோ. நானும் ரெஸ்டரான்னு சொன்னேன், எவ்வளவோ சொல்லிட்டேன். என் பேச்ச கேட்காம அவன் பாட்டுக்கு கீழே இறங்கி வந்துட்டான். என்னங்கய்யா, பாட்டிமா பேச்ச கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்களா? வலியோட இப்படி கஷ்டப்படுறது உங்களுக்கு என்ன வேண்டுதலா? இல்லம்மா, நான் மாடுங்களோட நிலைமைய நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி இருப்பு கொள்ளவே இல்லை. அதான் சண்முகம் வந்துட்டானான்னு பாக்கலான்னு இங்க வந்தேன். கண்ணே, என்ன சுந்தரம், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? உடம்புக்கு இது முடியலையா? வாங்க மாமா. சொல்லு. நம்ம சுந்தரபாண்டி ஐயா மேல மரத்துல இருந்து தேங்காய் விழுந்துருச்சு. என்ன பைப் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சண்முகம். தோல் படுக்கல அடிபட்டு இருக்கு. காட்டு. அம்மா. ஐயோ, என்னப்பா இப்படி அடிபட்டு இருக்கு? ஏப்பா, பொதுவா தென்னங்காய் வந்து மேல உழுவாதுன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஓ மேல விழுந்திருக்கு? அதுவும் பச்சை காய் எப்படிப்பா விழும்? விழுந்துருச்சே. உன் தோப்புல இருக்கிற காய்க்கு என் மேல என்ன கோவமோ தெரியல சண்முகம்.